தோழர் அதியன் தோழர் அவர்கள் வந்து இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவங்க ஆஃபீஸில் போய் பார்த்தேன். சிலதெல்லாம் சொல்லும்போது நம்ம அந்த காட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இது வந்து இந்த படம் வெளிவர்றதுக்கு காரணமாக இருக்கிற நீலம் ப்ரொடக்ஷனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப அது பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஆனால் அது ரொம்ப தைரியமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுல ரஞ்சித் தோழர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மியூசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ஆதி மனிதனோட அந்த பிளட்ல ஊறி இருக்கிற அந்த விஷயத்தை தான் ஜஸ்டின் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த இசை கோர்வையை வந்து கையாண்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்தில் அது கொண்டு வரும்போது பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு பாடல் நான் அதில் பாடியிருக்கேன். தனிக்குடி தோழர் அவர்கள் எழுதிய பாடல் அது. ஜஸ்டின் ஆமாம். அடுத்து ஒரு ஒப்பாரி. அந்த ஒப்பாரி வந்து நாங்கள் மேடைகளில் நிறையா பாடியிருக்கோம். அதில் தோழர் வந்து அவங்க பேர் வெற்றி வளவன் அவர்கள் எழுதிய பாடல் அது. அந்த டியூனும் வந்து நாங்கள் ஒப்பாரியாக அதை கொண்டு வந்தோம். அந்த இதில் வந்து அதை சேர்த்துருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். தோழர் அதியன் அவர்களுக்கு நன்றி. இது இந்த இடத்துல என்னை மேடை ஏற்றி அழகு பார்த்துருக்கிற நீலம் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கும், தோழர் சித்தாந்த ரீதியாக நிறைய புக்குகளை படிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப போராமையாக இருக்குது நம்ம அவங்கள பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை கொண்டு வந்து சினிமா முன்னாடி நிறுத்துறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த வகையில் தோழர் அதியன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தனிக்கோடி தோழர், அப்புறம் ராஜேஸ்வரி தோழர், மற்றும் அப்புறம் வந்து முத்துக்குமார் அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், அப்புறம் வந்து நவீன், அப்புறம் யுவன், இது மாதிரி எல்லாருக்குமே வந்து நன்றி. அதுக்கு அடுத்தது வந்து என்னுடைய எல்லா காலங்கள்லயுமே இப்போ என்னுடைய எங்க ஊர்ல இருந்து எங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அவங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆதரைக்கு தான் வந்து நம்ம மறுபடியும் நன்றி சொல்லணும். 24 வயசுல 2 குழந்தைக்கு அப்பாவா நான் வந்து ரஞ்சித்தோட அசிஸ்டண்டா சேர்ந்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய எல்லா கனவுகளையும் என்னுடைய எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு என்னை வந்து எந்த விதமான மன உளைச்சலுக்கும் ஆளாக்காமல் எனக்கு ஒரு படைப்பாளனாகவே தொடர்ந்து என்னை நிலைநிறுத்துவதற்கு ஆதிரையனுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதே வகையில வந்து ஆதிரை தான் வந்து என்னை முழுசா நம்புறான். ஏதாவது சந்தேகம் வந்தா கூட போதும், ஏதாவது ஏன் உன்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இல்ல அது ஒரு இதா இருக்கு அப்படின்னு சொன்னவனு வச்சியா, ஏன் அது வந்து நான் எல்லா சக்தியும் கொண்ட ஒரு ஆளாவே நினைக்கிறேன். என்ன நீங்க ஏன் அதை செய்யவே இல்லை, இது ஏன் அதை பண்ணவே இல்லை அப்படி என்ன வந்து ஒரு டவுட்டே படாத ஒரு ஆளு. இந்த மலையை ஏன் உடைக்கிறன்னா கூட சரி, ஏன் உடைச்சிட்டு இருப்பிய நீ ஏன் உடைக்காம இருக்கிறன்ற மாதிரி முழுசா எனக்கே நம்ப முடியாது. இதெல்லாம் நம்ம சக்திக்கே கிடையாது, இது ஏன்டா இவ்வளவு போர்ஸா நம்மள சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நமக்கே வந்துடும். அந்த அளவுக்கு வந்து என் மீது வந்து தீரா காதலும் தீரா நம்பிக்கையும் கொண்டிருக்கிற ஆதரைக்கு தான் இந்த படம், என்னுடைய ஒவ்வொரு கைத்தட்டலுமே ஆதரைக்கு தான் போகணும் நான் நம்புறேன். அதே வகையில எங்க அண்ணன் என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான் சேகர், அவன் வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. ராஜன் சங்கர் தோழர் இருக்காரு, எங்க மாமா வந்திருக்கிறாரு, குமார் மாமா, ரமேஷ் மாமா, நாகராஜ் மாமா, எல்லாருமே வந்திருக்கிறாங்க. எல்லா உறவுகளுக்கும் அதே மாதிரி வந்து என்னுடைய எல்லா நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் ஷீல்ஸ் விநாயகம், அப்புறம் வந்து கபிலன் டிசைன், இந்த தண்டகாரணம் படம் வந்து ரொம்ப கவனம் பெற்றதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வந்து கபிலனுடைய டிசைன். அவன் வந்து ஒவ்வொருமே நான் வந்து ஒரு நாள் தான் போய் கதை சொல்லிட்டு வந்தேன். நான் கதை சொல்லி அவருக்கு வந்து 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆனா அதுக்கு பிறகு அதனுடைய கண்டினியூட்டியை வந்து இந்த கதையினுடைய கருத்தை உள்வாங்கி எல்லாத்தையுமே நிறைய பேர் ஒவ்வொரு டிசைன் வரும்போதும் எல்லாம் எனக்கு போன் பண்ணிட்டே இருப்பாங்க, இது வந்து எப்படி எடுத்தீங்க, எப்படி டிசைன் பண்றது, டிசைனர் யாரு, இப்படி எல்லா விதமான கேள்வி வந்துட்டே இருக்கும். கதையை வந்து ஒரு டயலாக்கா சொல்ற மாதிரியே ஒரு போட்டோவா ஒரு புகைப்படமா தொடர்ந்து இந்த படத்தை வந்து
மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல வந்து மிக முக்கியமான பங்கு வந்து கபிலனுக்கு உண்டு. செல்வாவுடைய ஜட்மெண்ட் வந்து எப்பயுமே மிஸ் ஆகாது. மெட்ராஸ் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இது வந்து படம் ஓடாது, இவங்க வந்து பிலிம் இன்ஸ்டியூட்ல வந்திருக்காங்க, இவங்க வந்து அவர் வந்து அரசியல் பேசுறாரு, வைடா எடுக்கிறாரு, ஹீரோவுக்கு பில்டப் இல்லை அப்படின்னு நிறைய கதைகள் இருந்தது. அப்ப வந்து நானும் செல்வா தோழர் வந்து அவர் வந்து கேஎல் பிரவீன் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தேன், நான் வந்து தோழர் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தேன். நாளைக்கு படம் ரிலீஸ் 2 நாளைக்கு பிறகு 2 பேரும் ஏடிஎம் ஆஃபீஸ் வாசல்ல இருக்கிற ஒரு டீ கடையில் நின்று பேசிட்டு இருந்தோம் நைட்டு 3 மணிக்கு. செல்வா தான் முதல்ல என்கிட்ட சொன்னாரு, இந்த படம் மெட்ராஸ் வந்து தமிழ் சினிமானுடைய டென்ஷெட்ரு, நீங்க வந்து யாரு சொன்னாலும் நீங்க கேட்காதீங்கன்னாரு. அத மாதிரி அவர் வந்து நிறைய படங்களை சார்பட்டாவுக்கு சொன்னாரு, அதே மாதிரி நிறைய பரியர் மருமலுக்கு சொன்னாரு. அவருடைய ஜட்மெண்ட் கரெக்டா இருக்கும், அவர் வந்து எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டாரு, வேணும்னா கரெக்டா வைப்பாரு, இன்னும் வெட்டுவாரு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சமரசமற்ற ஒரு தோழர். அதுக்கடுத்து தம்பி பிரதீப் வந்து மெட்ராஸ் காலங்கள்ல முரளி தோழருக்கு வந்து சில நேரங்கள்ல வந்து அவருடைய உதவி இயக்குநர்கள் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு போக வேண்டியதா இருந்தது. ஒரே ஆளா பல நாட்களை வந்து சினிமாவில வந்து இது பண்ணிருக்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, கார்சார் வந்து கேரம் போர்டு ஆடுற ஒரு ஷாட் இருக்கும். அந்த ஷாட்டுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு முன்னே எடுத்த ஷாட்டு. அதுக்கு வந்து ரியாக்ஷன் ஷாட் வந்து ஹீரோயின் பார்த்துட்டு போற மாதிரி ஒரு ஷாட் எடுக்கணும். ஒரு மழைக்காலெல்லாம் முடிஞ்சு போய் நாங்க எடுக்கிறோம். அப்ப எடுக்கும்போது வந்து அந்த அதே லென்ஸ் வந்து பயன்படுத்தணும். முரளிதோழர் சொல்றாரு, நீங்க போய் எழுதுன நோட்ஸை போய் எடுத்துன்னு வாடா அப்படின்றாரு. நான் எடுத்துன்னு வர மாட்டான்னு சொல்றான் தெளிவா. ஒரு கேமராமேன் சொல்றாரு, நீ போய் நோட்ஸ் எடுத்துருவா, எந்த லென்ஸ்ன்னு தெரியல அப்படின்னு. அவன் சொல்றான் 50 mm தான் போட்டு எடுத்தீங்க அப்படின்னு. 3 மாசத்துக்கு முன்ன எடுத்தத அந்த ஷாட் வந்து என்ன லென்ஸ்ல எடுத்ததுன்றத அவன் விடாப்படியா அவன் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் அனந்தன் ஒரு அசிஸ்டன்ட் போய் எடுத்துட்டு வந்தான், பார்த்தா அதே 50 mm தான் இருந்தது. அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பின் மீது ரொம்ப தீவிரமான ஒரு ஆளு. இந்த தண்டகாரணம் படத்தை காடுகள் மடைகள் எல்லாம் சுத்தி பயங்கரமா வந்து இந்த படத்தை எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டா இருந்திருக்கிறான். அதே மாதிரி கதையிலும் உள்ள வந்து இந்த இடத்த சரியா இல்லை, இவ்வளவு லென்த் வேணாம் அப்படின்றத எல்லா விதமான ஒரு கூட்டு உழைப்பா அவன் எனக்கு வந்து உறுதுணையா இருந்திருக்கிறான். ஜஸ்டின் தோழர் வந்து குண்டு நானும் அவரும் சேர்ந்து நான் வேலை செய்ய வேண்டியது. ரொம்ப என்ன சொல்றது, இந்த கதையை வந்து ரொம்ப தூக்கி சுமந்ததுல மிக முக்கியமான பங்கு ஜஸ்டின் தோழருக்கு உண்டு. அவரோட வேலை செய்யறதுக்கு ரொம்ப நெருக்கமா நம்ம உணர்றதுக்கு நம்ம வந்து, ஏன்னா நான் வேலை செய்யும் போது ரஞ்சித்தோட வந்து ஒரு மியூசிக் டைரக்டருடைய எப்படி மியூசிக் நடக்குன்ற இடத்துக்கெல்லாம் எங்களை கூட்டின்னு போனது இல்லை. ஏன்னா அவர் வந்து நைட்ல தான் போய் வேலை வாங்க போவாரு. அப்போ வந்து நாங்க பிராங்க்லின் யாராவது போயிருப்பாங்க, நானும் போனதே கிடையாது. நான் வந்து ஷூட்டிங் பார்ட்ல கூட சரி, நான் அட்மாஸ்பியர் பார்த்ததுனால ஒரு சீன் முழுசா எடுக்கிற வரைக்கும் நான் கூடயே இருந்தது கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நான் வந்து அவரு, ஏன்னா ரஞ்சித்தோட ஒன்று சொல்லுவார், கூட இருக்கிறது மட்டுமே சினிமா கிடையாது, நீ ஒர்க் பண்ண படத்தை எடிட் பண்ணி பார்த்து நீ ஒரு முழு படமா பார்க்கும்போதுதான் நம்ம வேலை என்ன செய்திருக்கிறோன்றது உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். மீதி எல்லா நேரங்கள்லயும் நம்ம புரிஞ்ச மாதிரி இருக்கும், நான் புரியாத மாதிரி இருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதன் அடிப்படையில் தான் நான் அப்படி சினிமாவை கத்துக்கிட்டேன். ஜஸ்டின் தோழர் வந்து இந்த மியூசிக் எப்படி வாங்குறதுன்றது வந்து எல்லாத்துக்குமே என்னுடைய எல்லா சின்ன சின்ன குறைகளை கூட சரிப்படுத்தி இந்த படத்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நவுத்தனத்துல வந்து ஜஸ்டின் தோழருடைய முக்கிய பங்கு உண்டு. அவரோட சேர்ந்து வேலை செய்யறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமை. நல்ல நண்பனாவும் எல்லா நேரங்கள்லயும் நான் ஒவ்வொரு முறையும் தோழர் நாளைக்கு பாட்டு ரிலீஸ் ஆயிடும், நீங்க வந்து அவுட்டு கொடுத்துருங்க அப்படின்னு. அப்புறம் 10 நாள் சேர்ந்து கொஞ்சம் சின்ன சிக்கல் இருக்கும். ஒவ்வொரு முறையும் எந்த விதமான ஒரு பொருளும் ஒரு இது இல்லாம என்னை வந்து முழுக்க அரவணைத்துக் கொண்டவர் வந்து ஜஸ்டின் தோழர். மிக்க நன்றி தோழர். உங்களோட நீங்க வேலை செய்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்களோட வேலை செய்யறதும் தொடர்ந்து பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அதே வகையில அண்ணன் சந்தோஷ் அண்ணன் ஒரு 5-6 போட்டோ தான் போட்டாரு. ஒண்ணு யானை தந்தத்துல என்ன வந்திருக்கு உங்களுக்கே தெரியும். யானை தந்தத்துல வந்து சுத்தி அருவா, ஷூல வந்து பாம்பு, இது எல்லாமே வந்து சந்தோஷ் அண்ணனுடைய, நான் கதை தான் சொன்னேன், ஆனா அதை டிசைன் பண்ணது எல்லாமே வந்து சந்தோஷ் அண்ணனுடைய முழு ஈடுபாடு. அந்த அவருக்கும் ரொம்ப நன்றி. அதே வகையில ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து அந்த கதையை வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல், ப்ரொடக்ஷன் நிறைய சிக்கல் இருந்தது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ல அனுமதி, அது மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. அது எல்லாத்தையும் வந்து உடைச்சி எல்லாத்தையும் சரி பண்ணதுல வந்து மிக முக்கியமான பங்கு வந்து சரவணனுக்கு உண்டு. சரவணன் வந்து ரொம்ப தண்டகாரணத்துடைய ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து இது வரைக்குமே தொடர்ந்து வந்து எல்லாருக்கும் ஒருங்கிணைக்கிறது, எல்லாத்தையும் பேசுறது, வேலை செய்யறதுல வந்து அவ்வளவு தெளிவா முன்கூட்டியே தீர்மானிக்கிறது, இதுல வந்து ரொம்ப முக்கியமான பங்கு சரவணனுக்கு உண்டு. சரவணன் அவரோட சேர்ந்து இருக்கிற மேனேஜர் சிவா, ஹரி வந்து ரொம்ப எதுவுமே முடியாதுன்னு சொல்லவே மாட்டாப்ல. அந்த அளவுக்கு வந்து எதை சொன்னாலும் முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளு. நானல் சுரேஷ்,
ரொம்ப சூப்பரான ஒரு ஆளு, நல்ல அவரோட வேலை செய்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. அதே மாதிரி லேர்ன் அண்ட் டீச் பக்கம் வந்திருக்கிற தோழர் பிரகாஷ் ரொம்ப ஒரு எளிமையான ஆள். அவங்க ப்ரொடக்ஷன் எப்படியோ, அவங்க ப்ரொடியூசர்கள் எப்படி எவ்வளவு அன்பா நம்மள வந்து நெருங்குவாங்களோ அந்த அளவுக்கு நான் ஒரு முறையும் நான் தான் யோசிப்பேன், இவர் வந்து கோவப்பட்டு நம்ம பாத்திரக்கூடாது. ஏன்னா அவ்வளவு யதார்த்தமா நம்மகிட்ட ஒவ்வொரு முறையும் அஜயன் எப்படி இருக்கிறீங்க, படம் எப்படி வந்திருக்கு, யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு. அதே அளவுல வந்து அவருடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய பிரகாஷ் தோழரும் அதே அளவு தான் என்ன அணுகி இருக்கிறாரு. ரொம்ப லேர்ன் அண்ட் டெக்கோடு சேர்ந்து வேலை செய்து வந்து ஒரு பெரும் அனுபவம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப லேர்ன் அண்ட் டீச்சுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து யாராவது லேர்ன் அண்ட் டெக் வந்து பிஆர்ஓ குணா, அப்புறம் ஸ்டன் மாஸ்டர்ஸ் 3 பேரு, சாம், சுஜேஷ், அப்புறம் பிரபு, அப்புறம் வந்து நம்ம நடன இயக்குனர் அவன் தம்பியை வந்து விட்டுட்டாங்க அவனை மேல ஏற்றுறதுக்கு. ஸ்ரீ வந்து ரொம்ப சூப்பரா அந்த படத்தை காவக்காடை வந்து பயங்கரமா டிசைன் பண்ணி கொடுத்தான். ரொம்ப நன்றி. அதே தண்டகாரணம் பண்ண எனர்ஜில வந்து ப்ளூ ஸ்டார் போய் பண்ணா. ப்ளூ ஸ்டார்ல வந்து காலு மேல கால அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. மோசஸ் படத்துல பண்ணிருக்கான். நல்லா சின்ன பையன், ஆனா கண்டென்ட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அதே அளவுல வந்து இந்த கதைக்கு இந்த லொகேஷனுக்கு எனக்கு வந்து பெரும் உறுதுணையா இருந்தது வந்து இந்த கதை வந்து சிட்டாமூட்டி என் ஃப்ரெண்டு சுரேஷ் அவர்கிட்ட இருந்து தான் இந்த சிஆர்பி பத்தி ராணுவத்தை பத்தியான எல்லா டீட்டெயிலுமே இது வரைக்குமே எல்லா தகவலுமே அவர் தான் எனக்கு கொடுத்தது. அவருடைய இது வந்து அவர் ஒரு முறை சொன்னாரு, காதலன் வந்து இந்த ஒரே ஒரு சம்பவத்தை வச்சுட்டு சொல்லிட்டு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். காதலன் வந்து ரொம்ப தூரம் நீண்ட நாள் ஒரு காத்திருத்தலுக்காக ஒரு பயணத்துக்கு போவான். அவனுக்கு காதலி அவனுக்கு வந்து ஒரு பாட்டு கொடுப்பா. ஒரு கேசட் காலம் 2008 காலம். அந்த கேசட்ல வந்து அவன் வந்து ஏ பக்கம் பி பக்கம் ஒரே பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அவனுடைய நினைவு வரும்போதெல்லாம் கேட்கற மாதிரி ஒரு சீன் இருக்கும். நான் வந்து ஆரோவில் எழுதிட்டு இருக்கும்போது சுரேஷ் தோட என்ன பார்க்க வந்திருந்தார். அப்ப அந்த பாட்டு வந்து அவர் சொல்றாரு, இந்த பாட்டு வந்து ராணுவத்துல வந்து ஒரு நண்பர் வந்து தொடர்ந்து கேட்டுனே இருப்பாரு. நான் அவர் வந்து ராணுவத்துல இருந்துட்டு அப்புறம் வாதியாரா வந்துட்டாரு. இந்த பாட்டை நீங்க வச்சீங்கன்னா கரெக்டா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அந்த பாட்டுக்கும் எனக்கும் ஆதரிக்குமே ரொம்ப தொடர்பான ஒரு பாட்டை சொன்னார். ரொம்ப எனக்கு எமோஷனலா இருந்தது. ஏன்னா நான் காதலிக்கும் போது, நான் கல்லூரி காலத்துல இருக்கும்போது ஆதரிக்கு கேசட் கொடுக்கும்போது அந்த பாட்டை தான் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருந்தேன். அதே பாட்டை வந்து அவர் சொன்னது வந்து ரொம்ப எனக்கு வந்து இந்த கதை வந்து ரொம்ப உண்மையா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நானும் பிரதீப்பும் ஜார்க்கண்டுக்கு போனோம். ஒரு கொரில்லா கேம்ப்ல வந்து நாங்க வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஃபீல்டு ஒர்க்காக. அங்க வந்து ஒரு தமிழ்காரர் புதுக்கட்டைக்காரர் ஒரு கேட்டு வாட்ச்மேனா ஒரு 42 வயசு இருக்கும் அவர் இருந்தார். நான் அவர்கிட்ட போய் டிஸ்கஷன் பண்றேன். அவர் வந்து வீடியோ கால் பண்ணிட்டு இருந்தார் அவன் ஒய்ஃப் கிட்ட. நான் சொன்னேன், நீங்க வீடியோ கால் பார்த்து பேசுறீங்கல்ல, அந்த காலத்துல நீங்க வேலைக்கு வரும்போது 20 வருஷத்துக்கு என்ன பார்த்தீங்க, எப்படி உங்க மனைவி மீது மத்தவங்க பத்தி எல்லாம் ஒரு ஞாபகம் வரும்போது என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய லவர் தான் இப்ப என்னுடைய மனைவியா இருக்கிறாங்க. நான் கிளம்பி 18 வயசுல வரும்போது என் மனைவி வந்து ஒரு கேசட் கொடுப்பா, அவளுக்கும் எனக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து ஏ பக்கம் பி பக்கம் 2 பக்கமே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருப்பா. எனக்கு அவ ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் பாட்டை கேட்டு நான் அழுவேன். அப்ப நான் திரும்பி மூஞ்செல்லாம் கழுவிட்டு மறுபடியும் வேலைக்கு போவேன். எப்பெல்லாம் அவன் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நான் பாட்டை கேட்டு நான் அழுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எந்த பாட்டுன்னு கேட்டேன். என் ஸ்கிரிப்ட்ல இருக்கிற அதே பாட்டை அவர் சொன்னார். இதுதான் எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிறதா என்னால உணர முடிஞ்சது. ஐயூர் ஃபாரஸ்ட்ல நாங்க எடுக்கும்போது லொகேஷன்ல இருந்து இது வரைக்குமே இந்த படத்தை பத்தியான அங்க இருக்கிற மக்களை தொடர்பு கொண்டு கூட்டு வந்த ஐயூர் சிவராஜ் தோழருக்கும், அதுக்கு அடுத்தது கம்மவான் பேட்டையில நாங்க ஷூட் பண்ணும்போது அங்க நிறைய உதவிகள் செய்த அந்த ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா முருகன் அவர்களுக்கும், ராணுவப்பேட்டை ரவி அவர் மூலமா தான் நாங்க அந்த ஊருக்கு போனோம். நிறைய சிக்கல்கள் இருந்து எல்லாத்தையுமே எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கு அடுத்தது நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் உதயா தான் அங்க வந்து தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் வந்து நிறைய தோழர்களை வந்து எங்களுக்கு ஷூட்டிங் கொடுத்ததா இருக்கட்டும், நாங்க ஆடிஷன் பண்றதுக்கு நிறைய உதவிகள் பண்ணதும் சரி, எல்லா வகையிலுமே வந்து உதயா வந்து ரொம்ப இதா இருந்தாரு. உதயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி தேன்கனிக்கோட்டை சேர்ந்த பாபு அவர்களுக்கு நன்றி. என்னுடைய உதவி இயக்குநர்கள் வந்து அண்ணா முருகன், வேலாயுதம், ராமன், சுமன், சுதேசமித்ரன், வசந்த் பெரியசாமி, இள மதுபாலா, ராஜேஷ் சில்வா, கல்பனா அம்பேத்கர், அப்புறம் எனக்கு எழுத்துக்கு உதவின அண்ணன் ஆதவன் கிச்சன்யா,
நாராயணன் தொடர், மீனா, அப்புறம் முருகண்ணன், சிஆர்பிஎஃப் வந்து எப்படி ட்ரெயின் பண்றதுக்கு உதவுன ராஜசேகர் சார், அப்புறம் இது மாதிரி நிறைய தோழர்கள் யாராவது பேர் விட்டுருந்தா வந்து தவறா நினைச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பா தண்டகாரண்யம் எளிய எனக்கு கிடைத்த அறிவை நான் பெற்றிருக்கிற அறிவு என்பது இந்த சமூகம் தொடர்ந்து பல்வேறு இன்னல்கள் போதெல்லாம் சராசரியா எல்லாரும் போல் வாழ்ந்து விடாமல் தொடர்ந்து இந்த சமூகத்தினுடைய இன்னல்களை எதிர்த்து போராடிய தோழர்களுடைய மரணத்திலிருந்தும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய ரத்தத்தில் இருந்துதான் இந்த அறிவு இங்கு வந்து சேர்ந்திருக்குது. அந்த வகையில் உலகம் உருண்டை என்று சொன்னவனுக்கும் உலகம் தட்டை என்று சொல்லி கொன்னவனுக்கும் அதே மின்னல் இல்ல அது வந்து அர்ஜுன வில்லு உள்ள அது வந்து ஒரு கரண்ட்னு சொன்னவனுக்கும் அதனுடைய தொடர்ந்து வளர்ச்சி தான் நான். அந்த அளவில் நான் பெற்ற அறிவை நான் இந்த அறிவை இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக பழங்குடி மக்களுடைய இன்னல்களுக்கு எதிராக தொடர்ந்து அதிகார வர்க்கம் தொடர்ந்து இந்த மக்களை வஞ்சிப்பதற்கு எதிராக இந்த அறிவை மக்களிடத்திலே சனநாயகப்படுத்துவதற்காக ஒரு உரையாடலை தொடங்குகிறேன். அந்த உரையாடல் தண்டகாரம் என்ற படத்தின் மூலமாக வந்திருக்கிறது. இந்த படம் உங்களை பெரிதும் கவரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி, அறிவை பற்றி சொல்லாம விட்டேன். அறிவு ரொம்ப நன்றி. உண்மையிலே உன்னுடைய எனர்ஜி வந்து எப்பயுமே பாக்குறவங்க கேட்கறவங்க எல்லாருமே துத்திக்கும். இந்த படத்துல காவக்காடை பாட்டு வந்து இந்த படத்தினுடைய இன்னொரு டைமென்ஷனை கொடுத்திருக்கு. அறிவுக்கு வந்து ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நடிகருக்கு பேர் வந்து சபீர், அப்புறம் வந்து டான்சிங் ரோஸ் தான் சபீர். அவர் வந்து டான்சிங் ரோஸ்னே பேரை வச்சுக்கலாம். அவர் சபீர்ன்றதுனால நிறைய பேர் தெரிய மாறுது. அவர் வந்து இந்த படத்துல இந்த கதையினுடைய அநீதியினுடைய கேரக்டரை வந்து உள்வாங்கி நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா சபீரை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு வகையாகவும் ரெண்டாவது ஒரு மழையாகவும் இருக்கும். அவரை மறக்கவே முடியாத ஒரு முகமாக உங்க கண்கள்ல ஏந்திக்கிங்க, அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. பாலசரவணன் வந்து ரஞ்சித்வா சொன்னார் படம் பார்த்துட்டு, பாலசரவணன் எத்தனையோ படம் பார்த்திருக்கிறேன், பார்த்துட்டு அவன் இப்ப நடிச்சு நான் அழுதேன்னா அது இந்த தண்டகாரணம் தான் அப்படின்னு சொன்னாரு. அந்த வகையில வந்து பாலசரவணத்தோட வந்து தொடர்ந்து இந்த படத்தை ரொம்ப உற்சாகமா எனக்கு வந்து பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி. வேகமாக நடன அமைப்பாளர் ஊரூர் வார்த்தைகள் வாங்க. ரொம்ப வேகமா இப்ப சமீபத்துல டான்ஸ் பண்ற ஒரு நல்ல டான்ஸ் மாஸ்டர் அவரோட அறிமுகப்படுத்தி ஆகணும். வணக்கம், நான் ஸ்ரீகிருஷ். நீலமூரம் எனக்கு இது 2வது படம். ஃபர்ஸ்ட் ப்ளூ ஸ்டார் பண்ணேன். இப்போ என்னோட ஐடென்டிட்டியே ப்ளூ ஸ்டார் தான். காலு மேல கால போல கிருஷ்ணன். அரைநாள் ஒரு நாள் எத்தனை நாள்ல பண்ணீங்க? இல்ல எல்லாமே சோ இப்ப அடுத்து தண்டக்காரணியம் கொடுத்திருக்காரு அண்ணன். இதையும் நான் நல்லபடியா பண்ணியிருக்கேன். அடுத்த நீளம்ல மோஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ தொடர்ந்து என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீளம். ரொம்ப தேங்க்ஸ் ரஞ்சித் அண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, நன்றி. அடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.